இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கான பகுதி மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 21 25 முடிய. இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த வார்த்தைகளிலே எனக்கு உடனடியாக வருகிற சிந்தனை என்ன என்றால், வினையை விதைச்சா வினையை தான் அறுக்க முடியும், திணையை விதைத்தால் திணையை அறுப்ப முடியும். எந்த அளவையால் நம்ம அளக்கிறோமோ, எப்படிப்பட்ட ரியாக்ஷன் நம்ம காட்டுகிறோம் கடவுளுடைய வார்த்தைக்கு, அதற்கேற்ப ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு கிடைக்கும். நம்ம வெளிவேடம் போட்டிருந்தா அதுக்கு தக்க மாதிரி காலம் தூரத்தில் இல்லை. நாம் ஏமாற்றப்படுவதற்கு, நம்முடைய வேடம் கலைவதற்கு காலம் ரொம்ப தூரத்திலெல்லாம் இல்லை. நேர்மையாக இருந்தால் கடவுள் அதற்கான பரிசை நமக்கு கொடுக்கிறார். 22:12 திருவழிபாடு சொல்லுகிறது, அவனவன் செயலுக்கு ஏற்ப அவனவனுக்கு வெகுமதி அளிக்கப்படும். நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்ற அந்த விளக்கை, விசுவாசம் என்ற விளக்கை நாம் சுமந்து செல்லுகிறோம் என்றால் நமக்கு பாதை தெரியும், மற்றவர்களுக்கு பாதை காட்ட முடியும். அதனால் நமக்கு உரிய பலன் நமக்கு கிடைக்கும். விளக்கு நம்பிக்கை, இறை நம்பிக்கை, விசுவாசம் என்ற விளக்கு நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. திருமுழுக்கு வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக வழங்கப்படுகிறது. அதை வாங்கி கட்டிலுக்கு கீழே வச்சா அல்லது மரக்காலுக்கு கீழே வச்சா, விளக்கு தண்டின் மீது வைக்கலைன்னா நமக்கே பாதை தெரியாது, இருளாக தானே இருக்கும். மற்றவர்களுக்கும் பாதை காட்ட முடியாது. ஆனால் விளக்கு நம்மள்கிட்ட இருக்கு. அதனால் என்ன பயன்? நாம் பெற்றிருக்கிற இறை நம்பிக்கையினால் என்ன பலன்? அதை வச்சு நம்ம வாழலை, மற்றவர்களையும் வாழ வைக்கலை, என்ன பலன்? உள்ளவருக்கு கொடுக்கப்படும். விளக்கு காட்டுறவனுக்கு, தான் விளக்கை வைத்து பாதையில் நடப்பவனுக்கு, மற்றவர்கள் வழிநடக்க விளக்கை, வெளிச்சத்தை காட்டுபவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவரிடமிருந்து எடுக்கப்படும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் பல கோடி மக்கள் பெற்றுக்கொள்ளாத அதிசயமான உம்முடைய பாக்கியத்தை நாங்கள் பெற்று இருக்கிறோம். திருமுழுக்கு வழியாக தினந்தோறும் அதை பெற்றுக்கொள்கிறோம். திருப்பலி வழியாக அடிக்கடி அதை பெற்று அனுபவிக்கிறோம். திருவருட்சாதனங்கள் வழியாக, பாவ அறிக்கை வழியாக, இவைகளெல்லாம் நாங்கள் அதனுடைய பலன்களை அனுபவிப்பதற்கு இந்த இறை நம்பிக்கை என்ற, விசுவாசம் என்ற விளக்கை நாங்கள் கையில் ஏந்தி உயர பிடித்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கை மற்றவர்களுக்கும் பலனளிக்கும்படி, பாதை காட்டும்படி நாங்கள் வாழுகிறோம் என்றால் எங்களுக்கு அதற்கேற்ப பலன் கொடுக்கிறீர். அடுத்தடுத்து வருகின்ற எங்களுடைய தலைமுறைகள் அனுபவிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த விளக்கை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையில் இருளிலேயே வாழ்ந்தால் வாழ்வு முழுவதும் இருளாக இருக்கும். அடுத்து வருகின்ற தலைமுறைகளின் வாழ்க்கையும் இருளாகவே இருக்கும் என்ற அச்சம் எங்களில் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.